ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு காமெடி படம் தான் போட்டிருக்கணும். இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்கு நல்ல கதை இருக்க ஒரு அனிமேஷன் படம் போடலாம்னு சொல்லி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே அமேசான் தெரியும்ல, கம்பெனி இல்ல ஒரிஜினல் ஃபாரஸ்ட். புரியுது, இது கூட யாரா தெரியாதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அமேசான் காடுன்னு சொன்னா பிரைமான்னு கேக்குறானுங்க. என்ன பண்றது? ஓகே அந்த அமேசான் காட்டுல இருக்க ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பழங்குடி மக்கள். ஒரு தீய சக்தியோட சாபத்தினால அந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கும் சரி, அங்க உள்ள மிருகங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான நோய் பரவிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமமே அழிஞ்சிட்டு இருக்கு. இப்படி அழிஞ்சுகிட்டு இருக்க அதே கிராமத்துல அப்பா அம்மா இல்லாத ஒரு 13 வயசு பொண்ணு இருக்கா. வழக்கமா நம்ம ஊர்ல நடக்கிறது தான். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியலன்னா யார் மேலேயாவது பழிய போட்டுருவோம்ல, அது மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் சொல்லி அங்க உள்ள ஒரு சில பேர் பழி போட பாக்குறாங்க. அந்த பழியில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவளோட கிராமத்தை காப்பாத்துறதுக்காகவும் காட்டுக்குள்ள இந்த சாபத்துக்கான சொல்யூஷனை தேடி கிளம்புறா. இந்த ஃபன்னான அட்வென்ச்சர் ஒரு பக்கம் இருக்க, இந்த பொண்ணுடைய பிறப்பிலேயே ஒரு மர்மம் இருக்கு. இந்த பொண்ணோட உண்மையான அப்பா அம்மா யாரு, அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கடைசியா இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணி அவளுடைய கிராமத்தை காப்பாத்துறா, இது எல்லாத்தையுமே 2021ல ரிலீஸ் ஆன ஆனிபோ ஸ்பிரிட் ஆஃப் தி அமேசான்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியே ஆகணும்னு சொல்ல வரல, வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அமேசான் காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு அழகான மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின் ஆனிபோ. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, இவங்களுக்கு பெரிய ஹண்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, ஆசை மட்டும் இருந்தா பார்த்தாது, திறமையும் வேணும்ல. அந்த திறமை நம்ம ஹீரோயின் கிட்ட சுத்தமா கிடையாது. இப்ப கூட பாருங்க, டிராப் வைக்கிறேங்கிற பேர்ல அவங்க வச்ச டிராப்ல அவங்களே சிக்கி தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. டிராப்ல சிக்க வேண்டிய பறவை சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுது. இதுதான் நம்ம ஹீரோயின். இப்ப கட் பண்ணி கிராமத்துக்குள்ள ஜூமிங்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய அப்பாவை கூட்டிட்டு தண்ணி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அங்க அவங்களுடைய அப்பாக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. இடம் செம்ம அழகா இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யூ மே நாட் கிஸ் தி பிரைட்னு ஒரு படம் போட்டிருந்தேன். அதை நீங்க பார்க்கலன்னா பிரச்சனை இல்ல, அதுலயும் இதே மாதிரி ஒரு இடம் வரும். எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு சரியா தேட முடியல. சரி, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்போம், யாராவது போயிருந்தா சொல்லி இருப்பாங்கன்னு கேட்டா கமெண்ட் போட்டிருக்கீங்க பாருங்க. ஒருத்தர் என்னதான மதுரைக்கு பக்கத்துல இருக்குங்கிறாரு. இப்படி சம்மந்தமே இல்லாம எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். ஒருத்தர் கூமாப்பட்டின்னு கமெண்ட் போட்டிருக்காருப்பா. யார் யாது? நான் இதுக்கு முன்னாடி சேனல்ல எவ்வளவோ காமெடியான விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டிருப்பேன். அதுக்கெல்லாம் என்னைய கலாய்ச்சி ஒரு பதில் வரல. சீரியஸா ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கேன், கமெண்ட்ல கலாய்ச்சி வச்சிருக்கீங்க என்னைய. எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசை. ஆக்சுவலா இது ஹவாயில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சீரியஸா கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இப்படி உண்மையிலே ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல போடுங்க. சரி, ஓகே. இப்போ அவர் தண்ணி பக்கத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல தண்ணியில ஏகப்பட்ட மீன் செத்து கிடக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு, சாபத்தினால ஏதோ ஒரு வகையான நோய் பரவிட்டு இருக்கு, எனக்கும் உடம்பு சரியில்லை, இனி நம்ம கிராமத்தை பார்த்துக்க புதுசா ஒரு தலைமை வேணும், ஜூமி இனி நீ தான் அதை பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூமியுடைய அப்பா இருக்காரு இல்லையா, இவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த கிராமத்துடைய அரசரே இவர் தான். அரசர்னு சொல்ல முடியாது, ஒரு கிராமத்தோட தலைவர்னு வச்சுக்காங்களேன். இதை கேட்டுட்டு ஜூமி, அட போங்கப்பா, என்ன பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், இல்ல நான் கிராமத்தை பாத்துக்க போறேனா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த கிராமத்துடைய இருக்கிறதுலே வயசான ஒரு பாட்டி வராங்க. ஏன்னா வயசான பாட்டிங்கிற, ஆனா முடியெல்லாம் கருப்பா இருக்குன்னு கேட்க கூடாது, ஏன்னா எனக்கும் அதே டவுட் வந்துச்சு. இப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஃபீல் பண்ணாத ஜூமி, உன் வயசுல உங்க அப்பா தலைவராகும் போது அவனும் இதே மாதிரி தான் சொன்னா, நீ ஒரு நல்ல தலைவரா இருப்ப, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் இன்னமும் தலைகீழ தான் இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு முடி வெட்டிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எந்திரிச்சு வந்த மாதிரி ஒருத்தன் வரான். இவனுடைய பேரு ஆட்டாக். இவனும் நம்ம ஹீரோயினோட கிராமத்தை சேர்ந்தவன் தான். இந்த ஆட்டாக்கை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, இவனுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. ஆனா அது ஏன் எதுக்குன்னு ஹீரோயினுக்கே தெரியாது. ஆட்டாக்கு, நல்ல வேலை வந்தப்பா, கொஞ்சம் அவுத்துடு, டைம் ஆகுது, ஜூமியோட ஃபங்க்ஷன் வேற இன்னைக்கு இருக்கு, நான் லேட்டா போனா அவ கவலைப்படுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, நீ ஏன் ஒரு அனாதை, நீ எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன, எப்படியோ போ அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திய சைட்ல வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போவானா. ஏய் நில்றா, இறக்கி விட்டானா முடிய சரியா வெட்டி விடுறேன்டா அப்படின்ட்டு கதை. அவன் பார்த்தா கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அங்க ஜூமி வழக்கம் போல சொல்லாம கொல்லாம இங்கேயோ போயிட்டான், லூசு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்கும் போது அங்க பாட்டி வந்து ஜூமியை சமாதானப்படுத்துறாங்க. ஏன் கவலைப்படுற, அங்க காட்டுக்குள்ள அவளுக்கு பிடிச்ச ஒரு மரம் இருக்குல்ல, அங்கதான் அவ போயிருப்பா, திரும்ப வந்துருவா, இன்னைக்கு நீ தலைவராக போற, அதுல மட்டும் உன் ஃபோக்கஸ் இருக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம ஹீரோயினையும் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்காது. நம்ம ஹீரோயினுக்கு அப்பா அம்மான்லாம் யாரும் இல்ல. இங்க ஹீரோயின் படம் ஸ்டார்டிங்ல தலைகீழ தூங்க ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் தலைகீழ தான் இருக்காங்க. ஒருவேளை அடுத்த 40 நிமிஷத்துக்கு இப்படியே போயிருமோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, அட ஏமா கவலைப்படுற, இந்த அமிகோ பையனுக்கு தான் கதை சொல்லும் போது நாக்கு தள்ளிடுமே, அவ்வளவு நேரம்லாம் போகாது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு நிமிஷம், யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பக்கத்துல 2 மிருகம், ஒரு பெரிய காட்டு பண்ணி, இன்னொன்னு இந்த
ஆர்மட்ரில்லோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேற கையில கண்ணாடி வச்சிட்டு இருக்கு. யாரா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்க தான் ஸ்பிரிட் கைட்ஸ், உன்னோட ஆன்மாவின் வழிகாட்டிகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, என்னடா மிருகம் பேசுது, அட பாவிகளா, கன்ஃபார்ம் ரொம்ப நேரம் தலைகீழ தொங்குனதுல மண்ட குழம்பி நான் மெண்டல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அட ஏமா நீ வேற, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம், நாங்க சொல்றதுதான் உண்மைதான், நாங்க தான் உன்னோட ஸ்பிரிட் கைட்ஸ் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் நம்பவே இல்ல. சரி ஓகே, ஒருவேளை நீங்க ஒரிஜினலா இருந்தீங்கன்னா என் கயிறு கொஞ்சம் அவுத்து விடுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆர்மெட்ரில்லோ மேல போய் கயிறு அவுத்து விட்டுருது. பாரா, நீங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் தானா, சூப்பர், அப்ப ஏன் இத்தனை நாளா வரல, ஒருவேளை எனக்கு எதுவும் இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சா, அதனால தான் நீங்க வந்திருக்கீங்களா, சரி விடுங்க விடுங்க, என்னவா இருந்தா என்ன, நல்ல விஷயமா தான் இருக்கும், ஜூமியோட ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம கிராமத்துக்கு போவோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பண்ணியையும் இந்த ஆர்மெட்ரில்லோவையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட் ஆயிடுது. அங்க கிராமத்துல எல்லாருமே கேதர் ஆயிருக்கும் போது அங்க ஜூமியுடைய அப்பா, மக்களே என்னுடைய பொண்ணு அடுத்த தலைவராக்குறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய தங்க செயினை கழட்டி ஜூமிக்கு போடுறாரு. அவங்களோட கான்செப்ட்ல இதான் கிரீடா மாதிரி. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்துலயே நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க. டே ஸ்பிரிட் கைட்ஸ், ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, இப்பயே உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்காது, நான் உள்ள போயிட்டு உங்களுக்காக ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உள்ள வாங்க, கெத்து காட்டுறோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப வேகமா உள்ள வராங்க. அங்க ஜூமி ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்படும் போது, ஜூமி உனக்காக நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், யாருமே உனக்காக இப்படி ஒரு பரிசை கொடுக்க போறது இல்ல, அப்படி ஒரு பரிசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சைடு நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் ரெண்டு பேரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க நின்னுட்டு இருந்த இடம் பொளக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அவனுங்க பயந்து திரும்ப காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் இந்த சைடு, இதனால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதுக்கு காரணம் என்ன, அந்த கட்டுக்கதை ஞாபகம் இருக்கா, நீங்க எல்லாரும் மறந்துருப்பீங்க, சோ உங்களுக்காக நானே அதை ஞாபகப்படுத்துறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கூட இருந்த ஸ்பிரிட் கைட்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தீய சக்தியோட சாபம் நம்மளை தாக்கி நம்ம எல்லாரும் இப்படி ஆயிட்டோம், ஆனா கவலையே படாதீங்க, உங்க எல்லாரையும் திரும்ப காப்பாத்துறதுக்காக அந்த ஸ்பிரிட் கைட்ஸை நான் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன், இதோ உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்க அந்த சைடு தான் நம்ம பசங்க ஓடிட்டானுங்களே, இது தெரியாம இங்க இவங்க நின்னுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு கிராமமே விழுந்து விழுந்து சிரிக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கவலையா அங்க இருந்து அழுதுட்டே காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மரத்து பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஓடி வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி என்னடான்னு பார்த்தா நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ், அவனுங்க அப்ப ஓடினவனுங்க இப்பதான் வந்து சேர்ந்திருக்கானுங்க. அட பாவிகளா, மொத்தமா போச்சுடா அப்படின்னும் போது, என்ன போச்சு அப்படின்னு கேக்குறானுங்க. மானம் தான், மொத்த மானமும் போச்சு, வழக்கமா லூசுன்னு வெளாத்துக்கு தான் திட்டுவானுங்க, இப்ப கன்ஃபார்மே பண்ணிருப்பானுங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணும்போது, அட அதை விடுமா, அதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க வந்திருக்கோம், உனக்கு இந்த யாக்கருனாவை பத்தி தெரியுமா அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. இந்த யாக்கருனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல தீய சத்தின்னு, அந்த தீய சத்தியோட பேரு தான் யாக்கருனா. அவனுடைய சாபத்தினால தான் இங்க உள்ள எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த காடும் அழிஞ்சிரும், இதை காப்பாற்ற வேண்டியதுதான் உன்னோட வேலை, உனக்கு உதவி செய்ய தான் நாங்களும் வந்திருக்கோம், உனக்கு பூமி தாயை பத்தி தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது, தெரியுமே, நம்ம எல்லாரையும் படைச்சு நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆமை, ஆனா அதெல்லாம் கட்டுக்கதை இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, இல்ல அதெல்லாம் கட்டுக்கதை இல்ல, அவங்களுக்கு இந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்கான சொல்யூஷன் தெரியும், அத போய் என்னன்னு கேட்டு நீ தான் இந்த கிராமத்தை காப்பாத்தணும், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உன்னோட ஸ்பிரிட் கைட்ஸ் நாங்க வந்திருக்கோம் புரியுதா அப்படின்னு போது, இதை கேட்டுட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு, சரி ரைட், நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோயின் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜூமி கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. அங்க ஜூமி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏண்டி ஏற்கனவே உன்னை லூசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க, இதுல இது வேறயா, அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம், பேசாம உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை திட்டி அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. கவலைப்படாத, நீ சொல்ற எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆமா, இது வரைக்கும் நான் உன் அம்மாவை பத்தி உன்கிட்ட சொன்னதே இல்லல்ல, உன் அம்மா தான் நம்ம கிராமத்துடைய சிறந்த ஹண்டர், அவளும் இந்த ஸ்பிரிட் கைட்ஸை பார்த்ததை பத்தி அடிக்கடி சொல்லுவா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு, ஆனா முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கையில இருக்க கேள்விக்கு மத்தவங்க கிட்ட ஆன்சர் தேடாத, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவங்க உனக்கு ஆன்சர் பண்ணிட்டா நீ எதுக்காக உன் வாழ்க்கைய வாழ போற, சரி அதெல்லாம் விடு, உன்னை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்த போது உன் அம்மாவோட குரல் என் காதுல கேட்டுச்சு, அவதான் அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் பார்க்க சொன்னா, அந்த இடத்துல தான் நீ எனக்கு கிடைச்ச, சோ நீ சொல்ற ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த கதை எல்லாமே உண்மைதானே எனக்கு தெரியும், கவலையே படாத, நாளைக்கு காலையில முத வேலையா இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜூமி கிட்ட சொல்லி உனக்கு பெர்மிஷன் நான் வாங்கி தரேன், சரியா இப்ப படு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சந்தோஷமா படுக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டி அங்க இருந்து வெளியே போகும்போது புகமூட்டத்தால ஆன ஒரு பாம்பு வெளியே வர்ற மாதிரி இருக்கு, இதுதான் அந்த தீய சக்தி போல இருக்கு, என்னாக போதும் நம்ம ஹீரோயினுக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு எதுவும் ஆகல, அவங்க முத வேலையா எந்திரிச்சு ஜூமி கிட்ட வந்து, ஜூமி சீக்கிரம் வா, பாட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜூமிய முத வேலையா பாட்டியோட ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா பாட்டி இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பாட்டி எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க பார்த்தா பாட்டி எந்திரிக்கவே இல்ல, அவ்வளவுதான் பாட்டி இறந்துட்டாங்க. இதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள இப்ப ஆட்டோக்கு வரான். அவன் உள்ள வந்து அந்த பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஒன்னும் சாதாரண இயற்கை மரணம் இல்ல, அந்த தீய சக்தியோட சாபத்தினாலதான் இந்த பாட்டி இறந்துட்டாங்க, இதுக்கு காரணம் நீதான் அனிபோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல பழி போடும் போது இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அழுதுட்டே அங்க
இருந்து ஓடுறாங்க. இத பார்த்துட்டு ஜூமி ஏதோ உன்னாலதான் கிராமத்துக்குள்ள தீய சக்தி வராம தடுக்க முடியும் நீ தானே சொன்ன அப்படின்னு போது என்னால தீய சக்தி உள்ள வராம தான் தடுக்க முடியும். இங்க உள்ளுக்குள்ள ஏற்கனவே வந்ததெல்லாம் என்னால தடுக்க முடியாது. அதான் ஹீரோயின் ஒருத்தி இருக்காள்ல அவதான் அந்த தீய சக்தி அவளை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு பின்னாடி போலான்னு பார்க்கும்போது ஜூமி அந்த ஆட்டோக்க நிறுத்துறாங்க. இத பார்த்துட்டு ஆட்டோக்கு நீ எல்லாம் ஒரு தலைவியா? நான் மட்டும் இல்ல நம்ம ஊர்ல இருக்க எவனும் உன் பேச்ச கேட்க மாட்டான். பேசாம உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோக்கு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து ஹீரோயினை தேடிட்டு கிளம்புறான். இப்ப ஹீரோயின் வந்து வழக்கம் போல அந்த மரம் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு சின்ன ஆமையை பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் சொன்ன விஷயமே ஞாபகம் வருது. ஓகே நம்ம கிராமத்தை காப்பாத்தணும்னு நம்ம தான் வேலை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூமி மாதாவை தேடி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப பார்த்தா ராத்திரி ஆயிடுது. போற வழியில ஒரே பசி. இப்போ ஒரு மரத்துக்கு மேல இருந்து ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய வவ்வால் இருக்கு. ஏய் என்ன இப்படி பாக்குற, உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட வவ்வாலு. ஆஹா கூட்டு குடும்பமாடா நீங்க, சாரி பாஸ் நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அதுங்க பார்த்தா ஹீரோயின் விடுற ஐடியால இல்ல. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போலான்னு பாக்குதுங்க. திடீர்னு பார்த்தா அந்த சைட்ல இருந்து டார்ஜான் மாதிரி ஒரு சவுண்ட். யாருன்னா நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் 2 பேர் தான். அவனுங்க வந்து ஒரே இடி இடிச்சு நம்ம ஹீரோயின் அவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. இந்த ஸ்பிரிட் கைட்ஸை பார்க்கும்போது அப்படியே லைன் கிங்ல வர்ற டிமோன் அண்ட் பூம்பாவை பாக்குற மாதிரியே இருக்குல்ல. எனக்கு டக்குனு அவனுக்கு தான் ஞாபகம் வர்றாங்க. இதை பார்த்து அதை காப்பி அடிச்சாங்களா இல்ல அதை பார்த்து இதை காப்பி அடிச்சாங்களா ஒண்ணுமே புரியல. விடுங்க சரி ஓகே. இன்ஸ்பயர்ட் சரி ஓகே. இப்ப ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைடு கிராமத்துல பாட்டிக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோமி அவங்களுடைய அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜோமி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவன் சொன்னதை நீ வேற நம்பிட்டியா? இங்க பாரு நீ தான் நம்ம கிராமத்துடைய தலைவர். சோ நீ சொன்னா நம்ம மக்கள் கேட்பாங்க. ஒரு 2 வீரர்களை கூட்டிட்டு இங்க இருந்து உடனே கிளம்பு, ஆனிபோவை காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ஜூமிக்கும் தைரியம் வருது. அடுத்த நாள் காலையில ஜூமி 2 பேரை கூட்டிட்டு காட்டுக்குள்ள ஹீரோயினை தேடி போறாங்க. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தா வில்லு விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அது நம்பும் காலு பக்கத்திலே விழுந்துருது. ஆஹா இவனுங்க வேற பாக்குறானுங்களே. அது ஒண்ணும் இல்ல, அம்போட குவாலிட்டி சரியில்லை அதான் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் சமாளிக்கும் போது அங்க ஆர்மட்ரில்லோ வில்லையும் அம்பையும் வாங்கி சும்மா பட்டார்னு விடுது. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா இந்த ஆர்மட்ரில்லோங்கிற மிருகத்துடைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி தான் பென்டன்ல ஒரு ஏலியனுக்கு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி புரியுது? ஏன்டா சம்பந்தமே இல்லாம சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க. நல்லா ஃபர்ஸ்ட் பென்டன் ஃபேனியா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஓகே பேக் டு ஸ்டோரி. இப்ப ஹீரோயின் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கவலைப்படாத நீ ஒரு பெரிய ஹண்டரா வருவ அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்மட்ரில்லோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்பு கிஃப்டா கொடுக்குது. அந்த அம்பு பார்த்தா கோல்டால பண்ணிருக்காங்க போல இருக்கு. இதை ஹீரோயின் ஆச்சரியமா பார்க்கும்போது இல்ல நீ ரொம்ப வாயை பொளக்குற, அந்த அம்பு என்கிட்டே இருக்கட்டும், உனக்கு தேவையான டைம்ல நானே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆர்மட்ரில்லோ அம்பை வாங்கி வச்சுக்குது. இப்போ அந்த டைம்ல ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஆமா என் பாட்டி சொன்னது சரிதான், என் கேள்விகளுக்கு நான் தான் பதில் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கெதா எந்திரிக்கும் போது இந்த சைடு நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் 2 பேரும் ப்ரௌடா அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுட்டு ஆனா பூமி மாதாவை எப்படி பார்க்கணும்னு தெரியலையே, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இது டம்மி தான் போல இருக்கு, சரி வா நாங்களும் துணைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷாட் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே லைன் கிங் தான் ஞாபகம் வருது. இப்போ இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும் போது எதிரில பார்த்தா ஒரு கருப்பு புகை தெரியுது. இதை பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தைரியமா சரி ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எதிரில மரத்துக்கு மேல ஏறி பாக்குறாங்க. அங்க பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்கு. அங்க உள்ள எல்லாருமே நின்னுட்டு இருக்கும் போது இதை ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கிரேனுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்துட்டாங்க. இப்ப அந்த கிரேன் பக்கத்துல வருது. அதுல நின்னுகிட்டு இருக்க இந்த ஒயிட் கலர் கோட் போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த படத்துடைய வில்லன். இவன் பின்னாடி பார்த்தா அந்த தீய சக்தியும் இருக்கு. இதை பார்த்து ஹீரோயின் மயங்கி நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. இப்ப இவங்க 3 பேரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா தீய சக்தியும் விரட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மலைக்கு மேல இருந்து 3 பேரும் தண்ணிக்குள்ள கீழே குதிச்சிடுறாங்க. அந்த சைடு பார்த்தா அந்த தீய சக்தி பின்னாடி வர்றது நிறுத்திடுச்சு. இப்ப கரையோரமா 3 பேரும் நின்று இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயின் அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட என் கூட இருந்தா உங்களுக்கும் ஆபத்து தான், இதுக்கான பதில நான் தான் தேடி கண்டுபிடிக்கணும், நான் மட்டும் தனியா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து தனியா கிளம்புறாங்க. கட் பண்ணி அந்த சைடு ஆட்டோக்க கட்டினா அவன் ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டான். இப்ப ஹீரோயின் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு கட் ஆகுது. என்னன்னு பார்த்தா யாரோ ஹீரோயினை கடத்தி கண்ணு கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வேற யாரு? ஆட்டோக்கு தான். இப்ப ஹீரோயினோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவன் பஞ்சு பேசிட்டு இருக்கும் போது இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் விரட்டி வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். அம்மாவை நான் எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா, ஆனா அவ இன்னொருத்தனை சூஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என் அம்மா யாருன்னே எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க ஆக்சுவலா ஒரு மரத்துக்கு மேல தான் நின்னுட்டு இருப்பாங்க. கீழே தர பார்த்தா பொளந்து ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு வாக்கல நம்ம ஹீரோயின் ஆட்டோ கிட்ட இருந்து தப்பிச்சு கிளையோட எட்ஜுக்கு வந்துடுறாங்க. கீழே விழுந்தா சட்னி தான். இந்த சைடு ஆட்டோக்கு கையை நீட்டிட்டு நிக்கும் போது இவன் கிட்ட சிக்கிறதுக்கு இது பெட்டர் ஆப்ஷன் தான்ப்பா, சங்கிலி கருப்பே அப்படின்னு சொல்லி குதிச்சு மேல ஒரு கிளைய பிடிக்கலான்னு பார்க்கும்போது எங்க எட்டலையே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அகல பாதாளத்துக்கு போய்
போய் அங்க உள்ள தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. இங்க பார்த்தா மொத்த தரையும் திரும்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுல இந்த ஆட்டாக்கும் இந்த சைடு மயங்கிடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஆத்தோரமா இருக்காங்க. இப்ப எந்திரிச்சு உள்ள போகும்போது அந்த இடத்தை பார்க்கணுமே. இந்த அவதார் படத்துல எல்லாம் பாண்டோரான்னு ஒரு உலகத்தை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம். ஆக்சுவலா கதையே அங்க இருந்து அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது எதிரில ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தா அப்படியே உடஞ்சிட்டு இருக்கு. என்னன்னா இவங்க தேடி வந்த பூமி மாதா அந்த பெரிய ஆமா அங்கதான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமா அங்க போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆமையும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி, நீ இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த சொல்யூஷன் உன் பக்கத்துலயே தான் இருந்துச்சு. நீ ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு எப்பவுமே பேசுவ இல்லையா, அதோடைய வேர்ல தான் மேட்டரே இருக்கு. ஆனா அதை உன்னால சாதாரணமா எடுக்க முடியாது. நிலாவுல உள்ள கல்லால செய்யப்பட்ட ஒரு கத்தி மூலியமா தான் அந்த வேற வெட்ட முடியும் அப்படின்னும் போது, எது இப்ப நான் நிலாக்கு வேற போகணுமா, பட்ஜெட் அவ்வளவு இருக்கா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, அனிமேஷன் படத்துல எதுக்குமா பட்ஜெட், ஆனா அது இங்க முக்கியம் இல்ல. இந்த படம் ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர். ஒரு நியாயம் வேணா, நீ நிலாக்கெல்லாம் போக வேணாம், பக்கத்துல ஒரு எரிமலை இருக்கு பாரு, அதுக்குள்ள ஒரு ஸ்லாத் இருப்பான், அவன் கிட்ட இந்த கத்தி இருக்கும், கேட்டு வாங்கிக்க, ஆனா ஜாக்கிரதையா இரு, அவன் ரொம்ப பசியோட இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த சைடு ஆட்டோக்கு இப்பதான் கண்ணையே திறக்கிறான். அந்த இடத்துக்கு இப்ப வில்லன் அவனோட ஆளுங்க கூட வந்து ஆட்டோ கூட பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஜூமி 2 பேர் கூட கிளம்புனாங்க இல்லையா, அவங்க இப்ப ஆட்டோக்கு இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் அவ்வளவு சொல்லி என் பேச்ச மீறிட்டல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது, மன்னிச்சிருங்க தலைவி, ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு வில்லனை காட்டும் போது, ஜூமி நீங்க தானே இந்த கிராமத்தோட தலைவி, நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், என்னோட ரிசர்ச்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க சாபோன்னு ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்க ஆளுங்களுக்கு ஜஸ்ட் நோய் தான் வந்திருக்கு, அதை கியூர் பண்றதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்கல்ல தங்கம், இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னு நீங்க சொல்லணும், ஓகேவா அப்படின்னும் போது, அவ்வளவுதானே ப்ளீஸ் நீங்க மட்டும் என் அப்பாவை சரி பண்ணி காட்டுங்க, நீங்க கைய வச்சு தோண்டாலே தங்கம் வர்ற இடத்த நான் காட்டுறேன் அப்படின்ட்டு ஜூமி சொல்றாங்க. என்ன ஆக போகுதோ. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வழக்கம் போலதான் நம்ம 2 காமெடி பீஸ், அதான் ஸ்பிரிட் கைட்ஸ், அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துற, என்னடா பிரச்சனை வந்தா மட்டும் காணாம போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் விடுமா, ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்லாத் இருக்கான்ல அவன் ரொம்ப பசியோட இருப்பான், வெறும் கையோட போன உன்னையே சாப்பிடுவான், பின்னாடி இருக்கு பாரு இந்த மரத்தை கொண்டு போனோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில அந்த மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. போற வழி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எரிமலைக்கு மேல ஏறிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி ஸ்லோப்பா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இடத்துக்குள்ளேயும் போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வயசான ஸ்லாத் உட்காந்துட்டு இருக்கு. இந்த தேவாங்குன்னு சொல்லுவோம்ல, ஹலோ விசிறிக்கிட்டே இருக்காம நிலாவால செய்யப்பட்ட கத்தி வேணும், அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னும் போது, யாரா நீங்க, அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லாத் சொல்ல, சார் என்ன இவ்வளவு ஈஸியா பேசிட்டீங்க, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த செடியை காட்டும் போது, இதை பார்த்த உடனே அவன் நாக்க தொங்க போட்டுறான். பல வருஷமா சாப்பிடல போல இருக்கு, இந்த செடி வேற ரொம்ப இனிப்பா இருக்குமா, அதை அவன் ஆசையா பார்த்துட்டு, ஓ அந்த கத்தி தானே, அது என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த மரத்தை சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் கிளம்பிருங்க அப்படின்ட்டு சொல்ல, ஏன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த எரிமலை வெடிக்க போது இடம் ஃபுல்லா நெருப்பு குழம்பா ரெம்பிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, யோ கொஞ்சம் விசிறிய குடியா அப்படின்னு சொல்ல, கட் பண்ணா இவங்க எல்லாரும் அந்த விசிறியை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க பறக்கிறதுக்காக. அங்க இருந்து கீழே போனா ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பண்ணியை தள்ளி விட்டுட்டு ஏறிக்க சொன்னா, வேணாம் நானும் விசிறி மேல ஏறினா இது உடஞ்சிரும், நம்ம 3 பேருமே செத்துருவோம், அதுக்கு பதிலா நீங்களாவது இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்களை அவன் அங்க இருந்து காப்பாத்திடுறான். இப்ப பறந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க இருந்து அப்படியே சர்றன் சறுக்கிக்கிட்டே வந்துரு, எதுவும் ஆகாது, நான் உன்னை எனக்கு பிடிச்ச மரத்துக்கு பக்கத்துல மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கதை. இது எல்லாத்தையுமே அந்த பண்ணியும் கேட்டுக்கிறான். இப்ப நம்ம பசங்க காட்டுக்கு மேலெல்லாம் பறந்து ஸ்ட்ரைட்டா ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஆர்மஜில்லாவும் சோகமா நின்னுட்டு இருக்கும் போது, ஏன்னா பண்ணி தான் பரலோகத்துக்கு போயிட்டான் இல்லையா, என்ன பண்றதுடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, திடீர்னு பார்த்தா பக்கத்துல ஒரு சவுண்ட், யாரோ உருண்டு வந்த மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்ம பண்ணி தான், டேய் உருண்டே வந்துட்டியாடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிடுறாங்க. ஓகே வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த கத்தியை எடுத்துட்டு மரத்து பக்கத்துல போலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜூமி வந்துட்டாங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட எங்கடி போன அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்கும் போது, கவலைப்படாத நான் சாபத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும் போது, ஒன்னும் தேவையில்ல சாபத்துக்கு நானே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என் கூட ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடும் போது, நம்ம ஹீரோயின் வர்றதுக்கு லைட்டா தயங்குறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அந்த வேற குத்துனா என்ன சொல்யூஷன் தெரிஞ்சிடும், இருந்தாலும் ஜூமி கூப்பிடுறா இல்லையா, அட நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி ஜூமி கூட்டிட்டு போயிட, சரி ஃப்ரெண்ட் இவ்வளவு சொல்றா கேப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஜூமி கூட கிளம்புறாங்க. இப்ப ஜூமி ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜூமியுடைய அப்பா நல்லா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வில்லன் வரான். இப்ப வில்லனை பார்த்த உடனே ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் வில்லன்
யாருன்னு தெரியும் இல்லையா? ஆனா வில்லன் அந்த இடத்துல நார்மலான மனுஷன் மாதிரி நின்னுட்டு இருக்கும் போது இதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து அங்க இருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜூமி வந்து ஹீரோயின் நிறுத்தும் போது அவன் தான் நமக்கு சாபத்தை கொடுத்த தீய சதி, அவன் பேச்ச கேட்காத அப்படின்னும் போது அவங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்கான், அவன் உனக்கு தீய சத்தியா, எல்லாருமே நீ தான் தீய சத்தின்னு சொன்னாங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, என் கூட வா அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஜூமி ஹீரோயின் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசினாலோ இல்ல கிராமத்தை விட்டு நீ வெளியே போனாலோ ஒரேடியா போயிரு, திரும்ப வராத அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரூம்ல அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வில்லன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். பேசும்போதே லைட்டா மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடும் போது இந்த சைடு வில்லன் அவனோட சுய ரூபத்தை காட்டி நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஆட்டோக் அந்த ரூம்குள்ள வந்துடுறான். அவன் வந்து வில்லனுடைய கண்ணை பார்க்கும்போது நம்ம வில்லன் தான் அவனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்தான்ல, சோ மாட்டிக்கிட்டான். இதை பார்த்துட்டு ஆட்டோக் ஆட்டா பாவி நீ தான் அந்த தீய சத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனோட கழுத்து நெரிச்சு இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயாவது சொன்ன செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட நம்ம ஆட்டோக் அங்க இருந்து ஓடிடுறான். இப்ப கட் பண்ணா வழக்கம் போலதான் நம்ம ஹீரோயின் காட்டுல அந்த மரத்துக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆட்டோக் வரான். அனிபோ நீ சொன்ன எல்லாமே உண்மைதான், அந்த வெள்ளை கோட்டு போட்டவன் தான் தீய சத்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இப்ப ஹீரோயின் அந்த கத்தியை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை வச்சு ஹீரோயினா ஆட்டோக்கும் ஒன்னா சேர்ந்து அந்த மரத்துடைய வேர்ல குத்துறாங்க. இப்ப அவங்க குத்துன இடத்துல இருந்து க்ளோ ஆகுற ஒரு மந்திர தூள் பறந்துட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு பொண்ணு உருவாகுறாங்க. இவங்க தான் ஹீரோயினுடைய அம்மா. ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கும் போது உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு, நீ சாதிச்சிட்ட, ஆனா இதுக்கெல்லாம் டைம் இல்ல அனிபோ, அந்த தங்க அம்பு எங்க அப்படின்னும் போது பின்னாடி நம்ம ஆர்மர் ஜில்லோ அதை எடுத்துட்டு நாங்க தான் இதை செஞ்சோம், எதுக்கு இதை செஞ்சோம், நாங்க எதுக்கு இங்க வந்தோம், இது எதுவுமே எங்களுக்கே தெரியல அப்படின்னும் போது அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் தான் உங்க காதுல வந்து அதை சொன்னேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த அம்பை கையில வாங்கி ஏதோ ஒரு மந்திரம் எல்லாம் போட்டு அந்த அம்பை வில்லனை அழிக்கிறதுக்கான ஒரு அம்பா மாத்திடுறாங்க. இப்ப அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இது உன்னோட பொறுப்பு, சீக்கிரம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஆட்டோக் ஹீரோயினோட அம்மா கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல விடு, ஆனா நீ தான் இந்த உண்மையை அனிபோ கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த சைடு இந்த விஷயத்த சொல்ல மறந்தேன், வில்லன் ஜூமியையும் அவங்களுடைய அப்பாவையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ அவனுடைய ஆளுங்க அவனோட வண்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் தான் இந்த சைடு உங்களுக்கு கேக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயினுடைய அம்மா சரி ஓகே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க சீக்கிரம் ஊருக்குள்ள போங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டினா அந்த இடத்துல ஜூமி எல்லாரும் முன்னாடியும் இந்த வில்லன் தான் நம்மளை காப்பாத்தின கடவுள், இவர் சொல்ற எல்லாத்தையுமே நம்ம கண் மூடித்தனமா கேட்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்க இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஆட்டோக்கும் வேகமா ஓடி கிராமத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஆட்டோ கையை செஞ்சு என்ன மன்னிச்சிரு அனிபோ, ஓ அம்மா செத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அட பாவி டேய் நீ தான் எங்க அம்மாவை கொன்னியா அப்படின்ட்டு கேட்க கொல்லலாம் இல்ல, ஆனா ஒரு வகையில நானும் அதுக்கு காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியல. இப்ப ஹீரோயினும் ஆட்டோக்கு கூட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க மரத்துக்கு மேல ஏறி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வில்லனை பத்தி எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ முத இந்த கிராமத்துக்கு வந்த நாள் ஞாபகம் இருக்கா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த, நான் தான் உயிரை காப்பாத்தினேன், உன்னை இந்த கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தப்ப எல்லாருமே உன்னை பார்த்து பயந்தாங்க, நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க அப்படின்னும் போது அந்த சைடு நம்ம ஆட்டோக்கு இதை கேட்டுட்டு தலை குனிறாரு. என்னையா ஆச்சுன்னு கேட்கும் போது ஆமா உங்க அம்மா என்னைய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா, பின்ன என்ன பண்றது, நான் உங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா அவ நேத்து வந்த ஒருத்தன் பின்னாடி போனா அப்படின்ட்டு அந்த ஆட்டோக் சொல்ல இந்த சைடு ஹீரோயினோட அம்மா கதையை கண்டினியூ பண்றாங்க. ஆமா வில்லுனா அந்த வில்லனுடைய உண்மையான பேரு வில், நீயும் நானும் ரொம்ப லவ் பண்ணோம், உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது அந்த சைடு இதை கேட்ட உடனே வில்லனுக்கு லைட்டா தலைவலிக்க ஆரம்பிக்குது. முட்டி போட்டு கீழே உட்காந்துடுறான். இந்த இடத்துல தான் நமக்கு தெரிய வருது அந்த வில்லன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அவன். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா ஒரு காலத்துல நீயும் நானும் ரொம்ப லவ் பண்ணோம், ஆனா இந்த ஊரே நம்மள தப்பா பேசிச்சு, அது கூட பரவாயில்ல, நிறைய பேர் நீ உன்னோட தீய சத்தியால என்ன மயக்கிட்டேன்னு சொல்லி வதந்திய பரப்புனாங்க அப்படின்னும் போது யார் அந்த வதந்திய பரப்புனதுன்னு பார்த்தா நம்ம ஆட்டோக்கு தான். என்ன பண்றது, டாக்ஸிக்கான ஒன் சைடு லவ், அதனால தான் அப்படி பண்ணிட்டாரு. சோ அந்த ஆட்டாக்குடைய பேச்சை கேட்டு வில்லையும் என்னையும் ஊரை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டுடைய ஆன்மாவோட நானும் ஒன்னாயிட்டேன். ஆனா அந்த டைமுக்காக தான் தீய சக்திலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வில்லு கிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் இல்ல. ஆனா நான் போனதுக்கு அப்புறமா வில்ல தீய சக்தி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வில்லனா மாறி நிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஹீரோயினோட அம்மா எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த சைடு வில்லன் நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி உன் பழைய லவ்வர் கிடையாது அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த வில்லனுக்குள்ள இருக்க முழு தீய சக்தியும் இப்ப வெளியே வந்துருச்சு. அவன் ஜூமியை மட்டும் தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறான். இதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் பின்னாடியே ஓடும்போது அந்த இடத்துல இந்த வில்லனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மெஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு இல்ல, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய மான்ஸ்டரா மாத்தி இந்த மொத்த கிராமத்தையும் அழிக்கிறதுக்காக அந்த சைடு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த சைடு ஆட்டாக்கு நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் இவங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கும் போது இங்க ஒரு பெரிய ஃபைட் இருக்கு. ஆனா நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் தூரத்துல அம்பை எய்ம் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு தான் வெள்ளு விடவே வராது, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நின்னுட்டு இருக்காங்க.
அந்த சமயத்துல ஹீரோயினுடைய அம்மா பக்கத்துல வந்து கவலைப்படாத, உன்னை தவிர இதை வேற யாராலையும் செய்ய முடியாது, நீ தயாராயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மந்திர துளா மாறி அந்த அம்போட ஒரு பகுதியாவே மாறிடுறாங்க. இப்ப ஹீரோயின் எய்ம் பண்ணி அந்த வில்ல விட அது ஸ்ட்ரைட்டா அந்த தீய சக்தியோட நெஞ்சிலேயே இறங்கி அந்த இடத்துல அந்த தீய சக்தி செத்து போயிடுது. இப்ப என்னடா ஆச்சுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டாங்க. அவங்கள கட்டி பிடிச்சி ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும் போது அங்க புகைக்குள்ள இருந்து ஒரு உருவம் அதை இந்த சைடு ஆட்டா பார்த்துட்டு இது அவனே தான் வில் அப்படின்ட்டு சொல்ல யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. அவரு வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீதான் என் பொண்ணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பாவுக்கு சரியா கண்ணே தெரிய மாட்டேங்குது. அந்த சைடு ஆர்மட்ல ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம்ல அதை காமிச்சு சார் இது உங்களோட தானே இந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த கண்ணாடியை மாட்டிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த கண்ணாடி நம்ம ஹீரோயினோட அப்பாவோட தான். அதை தான் ஆர்மட்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா எங்களால உன் கூட இருக்க முடியாது, நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, எப்பவுமே நானும் உன் அம்மாவும் உன் கூட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு அந்த மரத்துக்கு பக்கத்துல போயிட்டு ஹீரோயினோட அப்பாவோ அம்மாவோ ஆன்மாக்களா மாறி அந்த மரத்தோட ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அட்லீஸ்ட் செத்ததுக்கு அப்புறமாவது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களே. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். இன்னைக்கு என்ன பேசலாம்? உங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பட் இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ரொம்ப லைட்டா தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதை தயவு செஞ்சு அதுக்கான ஆன்சரை தயவு செஞ்சு மத்தவங்க கிட்ட கேட்காதீங்க, நீங்களே கண்டுபிடிங்க. அதுக்காக மத்தவங்க கிட்ட கொஸ்டினே கேட்க கூடாதுன்னு சொல்லல, ஆன்சரை கேட்காதீங்கன்னு தான் சொல்றேன். புரியுதா? புரியல? இப்ப சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கான சொல்யூஷனை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா மத்தவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பண்ண தப்பு, அந்த தப்புல இருந்து அவங்க கத்துக்கிட்டது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிங்க. மத்தவங்க கிட்ட கேட்டதுனாலே அதான் ஆன்சர்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கு சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், லக் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வளர்ற மாதிரி இருக்கும். சரி விடுங்க, ப்ராப்பரா கட் பண்ணிடுறேன். நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த லைக், கமெண்ட், முக்கியமா ஷேர் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விடுங்க. அப்பதானே வீடியோ போட எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். யூ காட் மை பாயிண்ட். இட்ஸ் நைஸ் நோ. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? அங்கேயும் லவ்னா பிரச்சனை தான் பண்றாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச படம், நல்ல படம், மத்த சேனல்ல போடாத படம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.